ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் பல நேரத்தில் சுதாரிப்பாக இருப்பது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஆனால் உன்னிடம் அந்த சுதாரிப்பு தான் இல்லவே இல்லை. ஒவ்வொரு காலகட்டமும் சுதாரிப்பாக இருங்கள் இருங்கள் என்று சொன்னாலும் அந்த நேரம் சாய் நீங்கள் சொல்வதை நான் கேட்பேன் என்கின்றாய். ஆனால் அதற்கு பிறகு சாய் என்ன சொல்கிறேன் என்பதை கூட காதில் வாங்குவது கிடையாது. அந்த அளவுக்கு சாய் செல்வதை மறந்து விடுகிறார். நான் இப்பொழுது உனக்கு ஒரு ஆபத்திலிருந்து மீட்டெடுக்கத்தான் வந்துள்ளேன். உன்னுடைய வீட்டு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது. உன் வீட்டு பக்கமாக இருந்தாலும் சரி, நீ வெளியில் செல்லும் இடமாக இருந்தாலும் சரி, இது எப்பொழுது வேண்டுமானாலும் ஞாபகம் வைத்துக்கொள். கூட்டமாக ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் அங்கு நின்று வேடிக்கை பார்ப்பதோ, அது மட்டுமல்லாமல் எல்லா இடத்திலும் போய் நின்று கொண்டு தேவையில்லாமல் பேசுவதோ, எல்லாமே உனக்கு தெரிந்தது போலவே தெரிந்தவர்களிடமும் தெரியாதவர்களிடமும் பேசிக்கொண்டு இருப்பதோ உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரும். முக்கியமாக ஒரு விஷயம், ஒரு நபர் ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடம் சொல்ல வருகிறார் என்றால் அது உனக்கு ஏற்கனவே தெரிந்து இருக்கிறது என்றாலும், கூட்டமாக நிற்பது, அந்த இடத்தில் ஏதாவது பேசினார்கள் என்றால் அங்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று கேட்பதையெல்லாம் நிறுத்திவிடும். ஏனென்றால் அப்பொழுதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் இப்பொழுது நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் நீ சுதாரிப்பை மட்டும் விட்டுவிட்டாய் ஆனால் இதில் உனக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன். பல பேருக்கு நீதான் இந்த இடத்திற்கு செல்லாதீர்கள், அந்த இடத்திற்கு செல்லாதீர்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நீயே இப்பொழுது எப்படி தெரியுமா தங்கம்மை இருக்கிறாய்? எல்லா விஷயத்திலும் சுதாரிப்பே இல்லாமல் இருக்கிறாய். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சொன்னால்தான் புரிகிறது. நாம் செய்வது தவறோ, நம் இந்த விஷயம் செய்வது தவறோ என்று நான் சொன்னால் மட்டும்தான் அதை நீ புரிந்து கொள்கிறாய். அதனால்தான் அப்பப்போ வந்து உன்னிடம் இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறது, அந்த மாதிரியான விஷயம் நடக்கிறது என்று உனக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். தேவைப்படும் இடத்தில் எல்லா இடத்திலும் வாயை திறக்காதீர்கள். அதே மாதிரி கூட்டமாக இருக்கும் இடத்தில் அங்கு நின்று இது என்ன விஷயம் ஏது விஷயம் என்று கேட்காதீர்கள். ஒரு இடத்தில் கூட்டமாக நிற்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் உனக்கு சம்மந்தமே இல்லை என்றால் அங்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் சரிதான், அந்த இடத்திற்கு நீங்கள் போகாமல் இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். காலம் முழுவதும் தோற்று போவாய். யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் அதையெல்லாம் நினைத்து கொண்டு பெரிதாக புலம்பிக் கொண்டோ, தேவையே இல்லாமல் கஷ்டப்படுத்தி கொண்டோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காலம் முழுவதும் ஒருவன் உயர ஆரம்பித்து விட்டான். ஆனால் அதை கீழே தள்ளுவதற்கு பல பேர் பல திட்டங்களை போடத்தான் செய்வார்கள். பல திட்டங்களை அவரவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எது பிடிக்குமோ அதை செய். கூட்டமாக இருக்கும் இடத்திற்கு நீ செல்லாமல் இருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். நிறைய நேரம் நிறைய விஷயங்கள் உனக்கு தவறாக நடந்ததற்கு காரணம் நீ சுதாரிப்பாக இல்லாமல் இருந்ததினால்தான். சுதாரிப்போடு இரு, பல மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்த சந்தோஷங்கள் அனைத்தையும் கட்டாயமாக நான் திருப்பி தருவேன். நீ சுதாரிப்பாக இருக்கும் பொழுதுதான் உன் வாழ்வில் என்னென்னலாம் நடக்கிறது, எந்தெந்த விஷயமெல்லாம் நடக்காமல் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருப்பேன். உனக்கான அனைத்து தேவைகளையும் செய்து கொண்டு உனக்கு பிடித்தது போல வாழ்க்கையில் உன்னை வாழ வைத்து கொண்டு இருப்பேன். அதனால் கவலை வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக இருங்கள். நான் சொல்லும் சுதாரிப்பாக இருக்கும் பட்சத்தில்தான் உன் வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும். சுதாரிப்பை மட்டும் என்று நீ விடுகிறாயோ அன்று உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய நஷ்டம்தான் ஏற்படும். வர வர உன்னுடைய வாழ்வில் பிரச்சனைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். எல்லாமே ஒரு பாடங்கள் தான். உன்னுடைய வாழ்வில் இதுவரைக்கும் சமீப காலமாக உன்னுடைய சொந்தங்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கூட இருப்பவர்களாக இருந்தாலும் சரிதான்,
எல்லோருமே உனக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்து விட்டார்கள். அவர்கள் என்னென்னலாம் உனக்கு பாடமாக சொல்லிக் கொடுத்தார்களோ, எந்தெந்த விஷயமெல்லாம் அவர்கள் உனக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்களோ, அதே போல நடந்து கொள். வாழ்க்கையில் பாடங்கள் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைப்பது கிடையாது. ஆனால் உனக்கு கிடைத்திருக்கிறது. நல்லபடியாக பயன்படுத்திக்கொள். நான் உனக்காக இருப்பேன். ஒவ்வொரு நேரத்திலும் உனக்கு எல்லா விஷயத்திலும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் அனைத்து விதமான வளங்களையும் ஏற்றங்களையும் தர நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு நிலையிலும் எதையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. நான் சொன்னது அனைத்தும் உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். உன்னுடைய தோற்றங்கள் அனைத்தும் நிச்சயமாக யாரோ ஒருவர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை கிண்டல் செய்கிறார்கள். குரல் சரியில்லை, உன்னுடைய முகம் சரியில்லை, நிறம் சரியில்லை என்று யார் எந்த ஒரு விஷயத்தை சொல்லி பேசினாலும் உன்னை கவலைப்படுத்தலாம் என்று எந்த ஒரு இடத்தில் நினைத்தாலும் நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்காக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பாரங்கள் இருந்தாலும் அதை தாங்கி பிடிப்பதற்கு இங்கு சாய் இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள். நாளுக்கு நாள் இனிமேல் உன் வாழ்வில் அதிகமாக நன்மைகள் மட்டும்தான் ஏற்படுமே தவிர ஒரு இடத்தில் கூட தீமை என்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வராது. வரவும் நான் விடவும் மாட்டேன். அதனால் புரிந்து கொள். தேவைப்படும் ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சாதகமாக ஏற்றங்களையே தருவேன். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக வாழும் வழியை பார். நான் போகக்கூடாது என்று சொன்ன இடத்துக்கு போகாதே. நான் எந்த இடத்திற்கு உன்னை அழைத்து செல்கிறேனோ அங்கு செல். அதை விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் மற்ற இடங்களுக்கெல்லாம் நீ போய் நிற்பது, வேடிக்கைதான் பார்த்தேன் என்று சொல்வது எல்லாமே உன் வாழ்வில் பிரச்சனையை தான் ஏற்படுத்தி தரும். புரிந்தால் எல்லாம் உனக்கு நல்லதுதான். புரியாமல் இருப்பது தான் உன் வாழ்க்கையில் சில நேரத்தில் நீ சங்கட்டமாக இருக்கிறாய். புரிந்ததா தங்கமே? யோசிக்காதே. கனவுகளில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்வில் இன்பமும் மலர்ச்சியும் வரும். நான் சொல்கிறேன், நம்பிக்கை வையுங்கள். நானே உனக்கு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.